ஹாய் வெல்கம் டு T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தேசிய இளைஞர் தினம். இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சி தினமாக இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. இது சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள் தான். ஜனவரி 12 1984 ஆண்டிலிருந்து கொண்டாடிட்டு வரோம். ஸோ இதை தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் தேசிய இளைஞர் தினமாக இது கொண்டாடப்பட்டு வருது. சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கை முறை மற்றும் கருத்துக்கள் மூலம் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது மூலமாக நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குறது தான் அவரோட முக்கிய நோக்கமாக இருந்தது. அரசோட முக்கிய நோக்கமாகவும் இருந்தது. இளைஞர்களோட நித்திய ஆற்றலை எழுப்பதற்கும் நாட்டை வளர்ச்சியடைய செய்வதற்கும் இது ஒரு சிறந்த வழியாக இருந்துச்சு. இந்த இளைஞர் தினம் கொண்டாட்டங்கள் எப்படி நடக்குது, எந்த மாதிரி அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தேசிய இளைஞர் தினத்தை யுவா திவாஸ் இல்லைனா சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் அப்படின்னு ஒரு வருஷமும் ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் அவரின் கிளைகளின் பல மையங்களில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின்படி மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது. ஒரு பெரிய மங்கள ஆரத்தி, பக்தி பாடல்கள், தியானம், மத பேச்சு, சந்தியா ஆரத்தி இதெல்லாம் நிகழ்த்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல், காலேஜ் இங்கே எல்லாமே அணிவகுப்பு, சுவாமி விவேகானந்தரோட பற்றி ஸ்பீச்சு, பாராயணம், அதர் சாங்ஸ், மாநாடு, கட்டுரை போட்டி, கருத்தரங்கம் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுது. ஸோ இந்திய இளைஞர்களோட எழுத்துக்கள் மற்றும் சுவாமி விவேகானந்தரோட சொற்பொழிவுகளை ஊக்குவிக்கும் வகையில் இது நடத்தப்படுது. மாணவர்களால் கல்வி இளைஞர்களிடையே நம்பிக்கை, நாட்டை வளர்ச்சியடைய செய்ய இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள்லையும் வெளிநாட்டுகள்லையும் மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் கல்வியை வளர்க்குறதுக்காகவும் நிறைய போட்டிகள்லாம் இந்த தேதியில் நடத்தப்படுது. ஸோ இப்போ இந்த இளைஞர் தினத்தில் இதோட என்ன நோக்கம் முக்கியமாக அப்படின்னாக்கா, தேசத்தோட ஒற்றுமையை வலுப்படுத்த, நாட்டின் பல்வேறு கலாச்சாரங்களுக்கு இடையில் ஒரு பிணைப்பை அதிகரிக்க இந்த பண்டிகையை கொண்டாடுறது மூலமாக தான் இது சரி பண்ண முடியும். அப்போ இளைஞர்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக இந்த டேவை கொண்டாடுறாங்க. ஸோ முக்கியமாக இந்த டே கொண்டாடுறது இளைஞர் தினம் அப்படின்னா இளைஞர்களுக்கான நாள் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நம்ம இதையெல்லாம் கொண்டாடுறதுக்கு சுவாமி விவேகானந்தர் தான் ரீசன். ஸோ அவரை பற்றின நம்ம பார்க்கலாம். இப்போ விவேகானந்தர் துறவரத்திற்கு முன்னாடி அவரோட பேர் நரேந்திரநாத் அப்படிங்கிறது, நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது அவரோட முன்னாடி இருந்த பேர். இவர் 1763 ஜனவரி 12 அன்று கொல்கத்தாவில், அதாவது முன்னாடி கல்கத்தான் இருந்தது, பிறந்தார். ஜூலை 4 1902 இறந்துட்டார். அவரோட தந்தையார் பெயர் விஸ்வநாத் தத்தா மற்றும் அவரோட தாயார் பெயர் புவனேஸ்வர் தேவி. இவர் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவரோட தந்தை சின்ன வயசுலேயே இறந்துட்டார். இவரோட குடும்பத்தோட பொருளாதார முதுகெலும்பை உடைத்து அவரை வறுமையில் தள்ளினுச்சு தந்தை இறந்த பிறகு. இவர் ஒரு சிறந்த மாணவராக இருந்து நீண்ட நாளாக வேலை கிடைக்காம தவித்தார். வீடு வீடாக வேலை கேட்டு வேலை கிடைக்காதனால நாத்திகராக மாறினாது. அவரோட ஆங்கில பேராசிரியர்களில் ஒருவர் அவருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படிங்கிற பேரை அறிமுகப்படுத்தினார். மேலும் 1881 தக்ஷிணேஸ்வரில் உள்ள காளி கோவிலில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்து புனித ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடனானார். இவர் வேதாந்தம் மற்றும் யோகாவின் இந்திய தத்துவங்களை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். இவர் இந்தியாவின் மீது மிகுந்த தேசபக்தி கொண்டிருந்தார் மற்றும் அவரது நாட்டின் தத்துவங்களுக்கு அவர் செய்த பங்களிப்புக்காக ஒரு ஹீரோவாக கருதப்படுகிறார். இந்தியாவின் பரவலாக நிலவும் வறுமை குறித்தும் நாட்டோட வளர்ச்சிக்கு வறுமை பிரச்சனைகளை தீவிரமாக எடுத்துக்கணும் அப்படின்னும் அவர் கவனத்தை ஈர்த்தது. ஸோ 1893 சிகாகோவில் நடந்த உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் அமெரிக்காவின் சகோதரிகளே மற்றும் சகோதரர்களே என்று தனது உரையை தொடங்கி இந்தியாவின் கலாச்சாரம், அதன் முக்கியத்துவம், இந்து மதம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தியதற்காக இவர் மிகவும் பிரபலமானார். எனவே சுவாமி விவேகானந்தர் ஞானமும் நம்பிக்கையும் கொண்டவர், உண்மையான தத்துவஞானி. அவருடைய போதனைகள் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் நாட்டோட வளர்ச்சிக்கும் வழிவகுத்தது. அதனால தான் அவரோட போதனைகள் எல்லாமே நம்ம இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அந்த பொன்மொழிகளை பற்றி பார்க்கலாம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாவாய். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. ஸோ விவேகானந்தர் எப்படி பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில பொன்மொழிகள் கொடுத்துருக்கிறாரு. கஷ்டத்தை நீ நன்கு கவனித்துப்பார், அதில் துணிச்சல் தென்படும். புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல்வாய். இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் பொன்மொழிகள் எல்லாமே விவேகானந்தர் சொல்லியிருக்காரு.
அதனால்தான் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி இளைஞர் தினமாக மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறோம். சுவாமி விவேகானந்தர் ஒரு புகழ்பெற்ற இந்து துறவி. இவர் மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் உண்மையாகவும் தன்னலமற்றவராகவும் கல்வியறிவு பெற்றவர்களாகவும் இருந்தால் உலகத்துடன் சேர்ந்த நாட்டின் எதிர்காலத்தையும் மேம்படுத்த முடியும் என்று நம்பினார். இந்த நாள் இந்தியாவில் மட்டும் கொண்டாடப்படவில்லை. உலகம் முழுவதும் உள்ள ராமகிருஷ்ண மிஷன் கிளைகள் அனைத்திலும் இந்த இளைஞர் தினத்தை கொண்டாடப்பட்டு வருகின்றார்கள். உண்மையான தன்னலமற்ற மற்றும் சுய உந்துதல் கொண்ட ஒரு இளைஞர் தனது மற்றும் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவரது நம்பிக்கையை நாமும் நிறைவேற்றுவோம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.